ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், நம்மளுடைய மே மந்தோடைய இந்த தேர்ட் வீக்கான ஹாட்ஸ்டார் வைஸ் டாப் 10 சீரியல்ஸ் வந்து விஜயில் பார்த்துடலாம். எஸ், தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷனில் சிறகடி காசை சீரியல் இருக்காங்க. செகண்ட் பொசிஷனில் பாக்கியலட்சுமி சீரியல். ஸோ லாஸ்ட் டைம் வந்துட்டு சிறகடி காசுக்கு அப்புறம் குக்கு வித் கோமாளி இருந்தாங்க. பட் இந்த டைம் அவங்களும் ட்ராப் ஆகிட்டு பாக்கியலட்சுமிக்கு அப்புறம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். எனவே நம்ம சீரியல்ஸ் வைஸ் போயிடலாம். தேர்ட் பொசிஷனில் பாண்டியன் ஷோ சீரியல் இருக்காங்க. ஃபோர்த் பொசிஷனில் நம்முடைய மகாநதி சீரியல். ஃபிஃப்த் பொசிஷனில் ஆஹா கல்யாணம். சிக்ஸ்த் பொசிஷனில் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல். செவன்த் பொசிஷனில் சக்திவேல். எய்த் பொசிஷனில் முத்தழகு சீரியல். 9th பொசிஷன்ல சின்ன மருமகள். 10th பொசிஷன்ல நீ நான் காதல் சீரியல். அண்ட் 11th பொசிஷன்ல பொன்னி சீரியல். 12th பொசிஷன்ல மோதலும் காதலும். அண்ட் 13th பொசிஷன்ல செல்லம்மா சீரியல். ஃபைனலி 14th பொசிஷன் வந்து தங்கமகள் சீரியல். ஸோ தங்கமகள் சீரியல் இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. ஸோ தொடர்ந்து அந்த 14th பொசிஷன் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்மளுடைய முத்தழகு வந்து ஓரளவுக்கு டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயம் நம்மளுடைய வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்காங்க. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் 7th பொசிஷன்ல இருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து அவங்க 6th பொசிஷனுக்கு வந்து வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல் வந்தாச்சு. அதே போல சக்திவேல் சீரியலுமே 7க்கு வந்தாங்க. நம்மளுடைய முத்தழகு வந்து 8th பொசிஷன் போயாச்சு. ஸோ ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து இந்த முறையுமே நடந்திருக்கு. நான் ஒவ்வொரு முறையுமே ஏன் வந்து இதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ நீங்க டிவியில பாக்குறீங்க, ஆடியன்ஸ் வந்துட்டு ஸோ பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 2 நிமிஷம் சீன் நல்லா இல்லை அப்படின்னா சரி அட்லீஸ்ட் போயிட்டு போதே அப்படின்னு சொல்லி டிவியில் அப்படியே விட்டுருவாங்க. பட் ஆன்லைன் வியூஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒவ்வொன்றுமே நீங்க பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட ஆடியன்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லை எபிசோடையும் மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேஸ் தான் வந்துட்டு ஆன்லைன்ல. ஸோ அதுல நீங்க நம்பர் 1 நம்பர் 5 பிடிக்கிறதுலாம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா டிவியில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு ஓட்டிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ நமக்கு டிஆர்பி வந்துடும். பட் நீங்கள் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ நீங்களும் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சீன் நல்லா அப்படி ஜஸ்ட் ஓட்டி விட்டுருப்பீங்க, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. இல்லைன்னா அப்படியே பார்க்காம இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் போராக இருக்கும் போல அப்படின்னு நீங்கள் பார்க்காம விட்டுட்டு போயிருவீங்க. இப்போலாம் ஆன்லைனில் நிறைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு சீரியல் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயே நீங்கள் பார்க்குறீங்க சீன்ஸ் வந்து நல்லா இல்லைன்னா இந்த சீரியலை பார்க்க வேணாம்னு சொல்லி அந்த எபிசோடு நீங்கள் டேரெக்டாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் நடக்குது. ஸோ அந்த விதத்தில் இந்த ஒரு ரேட்டிங்ஸுமே ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய சீரியல்ஸ் வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் நம்பர் 1 பொசிஷன் இருப்பாங்க. டிஆர்பி வைஸ் ரொம்ப லோவாக இருப்பாங்க. ஏன்னா டைம் ஸ்லாட் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில சீரியல்ஸ்லாம் ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹாட்ஸ்டாரோட இன்கம் ரீசனாக வச்சு. ஸோ அதனால இதுவுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீக்லி இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ இந்த சீரியல்ஸில் உங்களுடைய ஃபேவரட் சீரியல் எது? ஸோ அந்த சீரியல் என்ன ஒரு பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானுமே தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.